ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 1. ஓகேங்களா? ஸோ இன்னிலிருந்து ஃபைட்டர்ஸ், இன்னிலிருந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் செட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் ரீசனிங் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறங்க ஃபைட்டர்ஸ். அண்ட் கடைசி டைமில் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருக்காதீங்க. அந்த டைமில் சர்வர் பிஸி ஆகலாம், இல்லை நெட்வொர்க் இஷ்யூ வரதுல ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களே, ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் குரூப் டிக்கோ இல்லை என்டிபிசிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம். ஓகேங்களா? ஸோ கொஷினை பார்த்துடலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா பண்ணியிருக்காங்க, எந்த 2 நம்பர் நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு 24 வரும், இதுதான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 11 24 கொடுத்துருக்காங்களா? பிகாஸ் இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை, பிகாஸ் இது கரெக்டாக டிவைட் ஆகுது. ஸோ இப்போ 25 5 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 5 வருது. தென் இன்ட்டு 2, தென் ப்ளஸ் 25 இருக்கா அகெயின். ஸோ 25, தென் 11க்கு பதிலாக 24 போகிறோமா, -24 இஸ் ஈக்குவல் டு 11. ஓகேப்பா. ஸோ இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வருது. அண்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 1. ஸோ ஆட் பண்ணால் 11 இருக்குது. ஸோ 11 ஈக்குவல் டு 11 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 5லேருந்து 13 வந்திருக்கு, தென் 9லேருந்து 69 அண்டு 13லேருந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இன்ட்டு பண்ணலான்னு பார்த்தா கூட இங்கே சடனாக பெரிய நம்பர் வருது. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வராது. மேபி ஸ்கொயருக்கு போகலாமா? பிகாஸ் ஸ்கொயர் வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து 25 வருது. அண்டு 13 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ -12 பண்ணால் நம்மளுக்கு 13 வருது. அப்போ சேமே நம்ம 9 ஸ்கொயர் பண்ணுவோம், நம்மளுக்கு 81 வருது. தென் 81 வந்து -12 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வரும்? 11ல் 2 போச்சுன்னா ஒரு 9, தென் 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ 69 வந்திருக்கு, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. அப்போ 13 ஸ்கொயர் பண்ணுங்கள், நம்மளுக்கு 169 வரும். ஸோ -12 பண்ணுங்கள், நம்மளுக்கு 157 வந்திருக்கு. ஸோ 157 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, 2 4 6 7 பேர், 7 கிங்ஸ். ஓகேங்களா? சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே. ஸோ 7 கிங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 7 பேர் வரா மாதிரி நம்ம பொசிஷன் போட்டு அவங்களுடைய பொசிஷன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். தே ஆர் ஈக்வி டிஸ்டன்ஸ் டு ஒன் அனதர். ஓகே. ஸோ ஒன்லி இ சிட் பிட்வீன் எஃப் அண்டு சி. ஸோ ஒன்லி இ மட்டும் தான் வரான் எஃப்க்கும் சிக்கும் நடுவில். ஓகே. தென் ஏ வாஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஓகே. ஸோ அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஒன்லி டி சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ டி மட்டும் தான் சிட் பண்ணுறான் ஏக்கும் பிக்கும், பட் ஏபி ஒன்றும் நம்ம போடல. தென் ஜி வாஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ சிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் வராரு, பட் நம்மளுக்கு சி இங்கே போட்டுக்கிறதுனால லெஃப்ட்டில் வர முடியுமா? வர முடியாது. அப்போது இதுதான் எஃப், தென் இதுதான் சி. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் ஜி வர மாதிரி போடலாம். இப்போ ஜியோட பொசிஷன் போட்டாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் பார்த்தல, ஒன்லி டி சாரி அது இல்லை, அதுக்கு முன்னாடி ஏ வாஸ் தேர்ட் டு த ஏ வாஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு தேர்ட் லெஃப்ட்டில் ஏ வராரு, அப்போ இங்கே ஏ போடலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம், ஒன்லி டி சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ இங்கே டி வரும், இங்கே பி போடலாம். ஓகேங்களா? ஏக்கும் பிக்கு நடுவில் டி வராரு. ஸோ இப்போ எல்லாரோட ஒரு பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு கொஷின் வந்துடலாம். விச் கிங் வாஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது பி தான் இருக்காருன்ட்டு. ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் பாருங்கள். 7 கிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. ஓகே. அவங்களோட பொசிஷன் இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 பேர் மையத்தை நோக்கி உட்காந்துட்ருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் பற்றி பேசுகிறாங்களா? எஃப்க்கும் சிக்கும் இடையில் இ மட்டுமே உள்ளார். ஸோ சி இங்கே போட்டுக்கலாம், எஃப் இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஃப்க்கும் சிக்கும் இடையில் இ மட்டுமே உள்ளார், போட்டாச்சு. தென் ஜிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் ஏ உள்ளார், அதையும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவீங்க. தென் பிக்கும் ஏக்கும் இடையில் டி மட்டுமே உள்ளார், அதையும் ஹோல்ட் பண்ணுவீங்க. இப்போ சியை பற்றி பேசுகிறாங்க. சிக்கு இடதுபுறத்தில் உடனடியாக ஜி உள்ளார்,
இப்போ இங்கே ஜி போடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ஜிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் ஏ உள்ளார். ஸோ ஜிக்கு இடதுபுறம் இந்த டைரக்ஷன் வரும். அப்போ 3வது இடம் இங்கே வருது, ஏ போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, ஏக்கும் பிக்கு இடையில டி இருக்காருன்ட்டு. அப்போ இங்கே டி போட்டு இங்கே பி போடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரோட பொசிஷனும் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, ஜிக்கு இடதுபுறத்தில் எந்த மன்னர் உள்ளாருன்ட்டு. ஸோ ஜிக்கு இடதுபுறத்தில் எந்த மன்னர் இருக்காருன்னா, பி என்ற மன்னர் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 4th கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 6 siblings who are passed their class 10th 10th எக்ஸாம் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 2001, 3, 5, 7, 10, 12. ஓகே, நாட் லெஸ் இன் தி சேம் ஆர்டர். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பி பாஸ்ட் அவுட் ஆன் த ஆஃப் த இயர் பிஃபோர் எஸ். 1 ஆஃப் த இயர் பிஃபோர் எஸ். ஓகே, அது ஆஃப்டர் ஆர். பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எஸ்ஸுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுறாரு. ஆனால் எந்த பொசிஷனும் தெரியல. ஓகேங்களா? தொடர்ந்து இல்லை, அதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆறு. ஆனால் ஆறுக்கு அப்புறம் தான் வந்து பி பாஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆர் பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் பி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் எஸ். இந்த பேட்டர்னில் வந்துருக்கு நம்மளுக்கு. இது ஒன்லி கியூ பாஸ்டு பிஃபோர் ஆர். ஓகேங்களா? ஸோ ஆருக்கு முன்னாடி கியூ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்காரு. அப்போது கியூ தான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இவர் வந்து செகண்ட் பொசிஷன். ஓகேங்களா? அப்போ 3rd, 4th, 5th, 6th தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு டி பாஸ்டு இந்த இயர் இமிடியட்லி ஆஃப்டர் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் டி உடனடியாக பாஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்க. தென் யூ பாஸ்டு 1 ஆஃப் த இயர்ஸ் பிஃபோர் பி. ஸோ பிக்கு முன்னாடி யூ பாஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபைட்டர்ஸ் இங்கே வந்து பிக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அப்போ இங்கே போடலாமா? பிகாஸ் நம்மளுக்கு ஆரும் கியூவும் ஒன்றா வராங்கன்னு தெரியும். அப்போ இந்த பொசிஷனில் தான் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதாவது டிஎஸ் பியூஆர்கியூ. ஓகேங்களா? ஸோ who passed their class 10th எக்ஸாம் இந்த இயர் 2007. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 2001 வருமா? 2001. நெக்ஸ்ட்டு வந்து 3 போடுவோம். நெக்ஸ்ட்டு 5 வருது. தென் 7, அதுக்கப்புறம் 10, 12. ஓகேங்களா? ஸோ 2007 தான் நம்மளுக்கு கேட்டிருக்குது. 2007 நம்மளுக்கு பி தான் பாஸ் பண்ணுறாரு. ஸோ பி இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், பட் ஈஸி தான். ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணினா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 சகோதரர்கள் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10th படிக்கிறாங்க. 10th படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இயரில் டிஃப்ரெண்ட் இயரில் வந்து கிராஜுவேட் ஆகிருக்காங்க. அது எந்தெந்த இயர்ன்ட்டு அந்த ஆர்டர் படி பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பி பாருங்கள். பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு முந்தைய ஆண்டுகளில் தேர்வு ஒன்றில் தேர்ச்சி பெற்றார். அதாவது எஸ்ஸுக்கு முன்னாடியே வந்து தேர்ச்சி பெற்றார் பி. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே போல் ஆறுக்கு பிறகு, அதாவது பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்றாரு, ஆனால் ஆறுக்கு அப்புறமா தான் தேர்ச்சி பெறாரு. அப்போனா ஆறு தான் ஃபஸ்ட்டு தேர்ச்சி அடைத்து, அதுக்கப்புறம் பி தேர்ச்சி அடைகிறாரு, அதுக்கப்புறம் எஸ் தேர்ச்சி அடைகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆறுக்கு முன் கியூ மட்டுமே தேர்ச்சி அடிக்கிறார். ஓகேங்களா? ஆறுக்கு முன்னாடி கியூ மட்டும்தான் தேர்ச்சி அடிக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுதான் லாஸ்ட்டு பொசிஷன், தெரியுதா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th அந்தமாரி பேட்டர்ன் வச்சுன்னா கூட நமக்கு லாஸ்ட்டில் இருந்து கியூ, அதுக்கப்புறம் ஆறுக்கு கண்டினியூஸாக இருக்குது. வேற இந்த எஸ்ஸும் பியும் வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மாக அவங்க இமிடியேட்டாக இருக்காங்களா இல்லை எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு எஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. எஸ்ஸுக்கு அடுத்த ஆண்டிலே டி தேர்ச்சி பிடிக்கிறார். ஓகேங்களா? எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட்டு டி வந்து தேர்ச்சி பெறாரு சொல்லியாச்சு, அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பிக்கு முந்தைய ஆண்டுகளில் ஒன்றில் யூ தேர்ச்சி அடிக்கிறார். அப்போ பிக்கு முன்னாடி வந்து யூ வந்துடுறாரு. அப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது டிஏஎஸ் பியூஆர்கியூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் இயர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எந்த இயர் வரும்? 2001 தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் தான் 3 வரும், தென் 5 வரும், 7 வரும், தென் 10, 12. இப்போ நம்ம 2007 தான் கேட்டிருக்காங்க. 7ல் பார்த்தீங்கன்னா பி தான் தேர்ச்சி அடிக்கிறாரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 5th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். டு ரீச் ஹவுஸ் பி ஃப்ரம் ஹவுஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து போகிறாங்க. எ பர்சன் ஹேஸ் வாக்டு 30 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏல இருக்காரு. ஸோ ஃப்ரம் ஏலேருந்து சவுத்து நோக்கி 30 மீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஹீ மஸ்ட்டு
டேக் a left turn and walks 15 மீட்டர். ஸோ லெஃப்ட் எடுக்கிற ஃபைட்டர்ஸ் லெஃப்ட் எடுத்து ஒரு 15 மீட்டர் போகிறாரு. ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் he must take a left turn again and walks 20 மீட்டர். ஸோ நம்மளுக்கு இது உள்ள 13 தெரியல ஆக்சுவலி, வெயிட். அப்போது இது உள்ள போகுமா? ஓகே, இது உள்ள வச்சுக்கலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, இன்னமும் கொஞ்சம் இடிக்குது, வெயிட். யா, இது உள்ள வச்சுப்போம். அப்போ இது வந்து 20 மீட்டர். ஓகேங்களா, அகெயின் he must take a left turn and walks 25. ஸோ திருப்பி லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ இப்போ இது உள்ள நம்மளுக்கு 15 தெரியும். அப்போ இது ஒரு 10 மீட்ரு. இப்போது நம்மளுக்கு இங்கே இருப்பார். ஓகேங்களா, தென் he must take a right turn and walks 10 மீட்டர். இப்போ தான் ரைட் எடுக்கிறாரு அண்ட் 10 மீட்டர் போகிறாரு. ஸோ அப்போது ரைட் எடுத்து 10 மீட்டர் வந்து இப்போ இங்கே இருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி 10 மீட்டர்னா இப்போ டேரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருப்பார். பிகாஸ் நம்மளுக்கு இது 20னா தென் இங்கே ஒரு 10 ரிமைனிங் இருக்குல்ல. அப்போனா வந்து ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இந்த லைனில் இருக்காரு. ஓகேங்களா, இந்த இடம் கிடையாது, இப்போ இங்கே இருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாரு? தென் he must take a left turn and walks 70 meters to reach a house B. ஸோ இங்கேருந்து இப்போ லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுத்து 17 மீட்டர் போகிறாரு. ஓகேங்களா, ஸோ 17 மீட்டர் லெஃப்ட் எடுத்து போனால் நம்மளுக்கு எங்கே ஃபைட்டர்ஸ் வரும்? இங்கே வருமா? யா, இப்போ இங்கே இருக்காரு. ஸோ how far in which direction house A from house B? ஓகேங்களா, ஸோ ஹவுஸ் பிலேருந்து எந்த டிரெக்ஷனில் ஹவுஸ் ஏ இருக்குன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் வெஸ்ட் டிரெக்ஷனில் தான், ஈஸ்ட் டிரெக்ஷனில் இருக்குது. அண்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம 17ன்னு தெரியும். அண்டு இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியல, 10, ஆக மொத்தம் 27. ஓகேங்களா, ஸோ இப்போ 27 மீட்டர் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் நோக்கி போகணுமா? யா, ஸோ இப்போ 27 மீட்டர் ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஐலேருந்து இவங்க நெக்ஸ்ட் லெட்டர் வந்து போட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ ஐலேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஜே வருது. ஓகேங்களா, அதாவது +1 பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் ஜேலேருந்து எல்லுக்கு +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லெட்டருக்கு +2. அதாவது ஃபஸ்ட் லெட்டர் வந்து செகண்ட் லெட்டருக்கு +1, தென் நெக்ஸ்ட்டு +2, தென் நெக்ஸ்ட் வந்து எல்லேருந்து ஓக்கு வந்து +3 பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் திருப்பியும் ரிட்டர்ன் வந்து அப்படியே இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. திருப்பியும் நெக்ஸ்ட் செட்டுக்கு வந்து +1 பண்ணுறாங்க, தென் +2, தென் +3, அந்த மாதிரி பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இப்போ இந்த லாஜிக் படி நம்மளுக்கு ஐக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு +1 பண்ணுறோமா? அப்போ ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஜேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்மளுக்கு 4 ஆப்ஷனும் ஜே தான் இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஜே வந்துருச்சு. தென் ஜேலேருந்து எல்லுக்கு +2 பண்ணி எல் வந்துடுச்சு. அதேமாதிரி எல்லேருந்து ஓக்கு +3 பண்ணி ஓ வந்துருச்சு. அப்போது நெக்ஸ்ட்டு இப்போது ஓலேருந்து நம்ம +1 பண்ணோம். ஸோ +1 நம்மளுக்கு பி வரணும். இப்போ ஜேக்கு அப்புறம் பி. ஸோ ஜேக்கு அப்புறம் பி வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குது, அதை விட்டுருங்க. தென் பிக்கு அப்புறம் ஆருக்கு +2 பண்ணுறோம். ஆருக்கு அப்புறம் யூக்கு +3. ஓகேங்களா, இப்போது யூலேருந்து திருப்பியும் அதேமாதிரி ரிப்பீட் ஆகுது செட்டு. ஸோ +1. தென் விலேருந்து எக்ஸுக்கு +2. ஸோ இப்போ எக்ஸ்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு ஏ வரணும். அப்போ தேர்ட் லெட்ரு ஏ வரணும். ஸோ தேர்ட் லெட்ரு ஏ வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா? ஓகே, தென் எக்ஸ்லேருந்து ஏ வந்துருச்சு ஃபைட்டர்ஸ். இப்போ ஏக்கு அப்புறம் திருப்பி +1 பண்ணுறோம் பி, அண்ட் பிலேருந்து +2 பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டி வரணும். சப்போ லாஸ்ட் லெட்டர் டி வரணும் ஃபைட்டர்ஸ். லாஸ்ட் லெட்டர் டி வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நம்ம இப்போ 7th கொஸ்டின் போயிடலாமா? யா, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? 8 classmates. ஓகேங்களா, சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் row ஃபேஸிங் நார்த். ஜே இஸ் அட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 people. திஸ் ரைட் எண்டு, திஸ் லெஃப்ட் எண்டு. ஓகேப்பா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஜே இஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு. ஸோ ரைட் எண்டில் எக்ஸ்ட்ரீமில் ஜே இருக்காரு, போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். டி அண்டு ஐ ஆர் இமிடியட் நெய்பர்ஸ். அதாவது டிஐ இப்படி வரலாம், அப்படி இல்லைன்னா ஐடி. ஓகேங்களா, இந்த 2 பொசிஷனில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் வச்சுப்போம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். தேர் ஆர் ஒன்லி டூ கிளாஸ்மேட்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் ஹெச் அண்ட் டி. ஆனால் இதையும் இப்போதைக்கு போட்டால் நமக்கு கஷ்டமாயிடும், அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஒன்லி இ சிட்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஜி. ஸோ ஒன்லி இ சிட் பிட்வீன் ஐ அண்ட் ஜி. ஒன்லி இ சிட் பிட்வீன் ஐ அண்ட் ஜி, இந்த மாதிரி இங்கே போடலாம். தென் இ சிட் பிட்வீன் ஐ அண்ட் ஜி, இந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி வைப்போம் இப்போதைக்கு. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? கேவா, கே சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி.
ஸோ டிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் கே வராரு. ஸோ அப்போ இங்கே டிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் ஐ வரதுனால இது வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் இது பாசிபிலிட்டி இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணலான்னு பார்த்தா எப்படி பண்ணுறது? அதுக்கு முன்னாடி நம்ம விட்ட பாயிண்ட்லாம் ரீட் பண்ணோம். ஸோ என்ன ரீட் பண்ணோம்? ஒன்லி தெர் ஆர் 2 கிளாஸ்மேட்ஸ் ஆர் சிட் பிட்வீன் ஹெச்சுக்கும் டி. ஸோ ஹெச்சுக்கும் டிக்கும் நடுவில் 2 கிளாஸ்மேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டி இங்குறதுனால இப்போ நம்ம இங்கே தான் ஹெச் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ ஹெச்சும் கேவும் அந்த டேஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு டிக்கு நடுவில் வந்துடுறாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2 4 6 7 இது பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபைட்டர்ஸ். அப்போது இங்கே வந்து ஹெச், இது டேஷு, தென் கே, அதுக்கப்புறம் டி, தென் ஐ, இ, ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ரிமைனிங் லெட்டர் எது இருக்கோ அதை ஃபில் பண்ண வேண்டி தான். ஸோ எஃப் தான் ரிமைனிங் இருக்குது, அதை போட்டாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஹூ சிட்ஸ் செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் செகண்டில் நம்மளுக்கு எஃப் தான் இருக்காரு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ், பட் நீங்கள் சால்வ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் டஸ் த கம்பெனி மேக் தட் கண்டைன் போத் ஆப்பிள் அண்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்? ஓகேங்களா? ஸோ ஆப்பிள் மற்றும் ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட எத்தனை வகையான பயச்சாறு நிறுவனங்கள் தயாரிக்கப்படுகின்றன? ஓகேங்களா? ஆப்பிள் மற்றும் ஸ்ட்ராபெரி சேர்ந்து வர மாதிரியா? ஆப்பிள் மற்றும் ஸ்ட்ராபெரி சேர்ந்து வர மாதிரி எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? நம்மளுக்கு இது 2 இடம் இருக்கா? ஸோ அப்போது 18 ஃபைட்டர்ஸ். அப்போது நம்மளுக்கு 18 தான் ஆன்சர் வரணும். ஆப்ஷன் 4ஆ? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் டஸ் கம்பெனி மேக் கண்டைன் போத் ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி? ஸோ ஆப்பிள் ஸ்ட்ராபெரி 2 வர மாதிரி 10 8 18 தான். ஸோ இங்கே வந்து மேங்கோ வந்திருக்கு ப்ரோ, அப்போ ஏன் 8 வருதுன்னு கேட்கலாம். பட் இங்கே மேங்கோ இல்லாமல்லாம் சொல்லலை ஸ்டேட்மெண்ட்டில். நம்ம கொடுத்துட்டு கொஸ்டினில் மேங்கோ தவிர்த்துன்னு சொல்லியிருந்தா நம்ம இந்த 8 ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இங்கே அந்த மாதிரி மேங்கோன்னு மென்ஷன் பண்ணாததுனால இப்போ நம்ம 2த்தையுமே எடுத்துக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இப்போ நீங்கள் 3 வர சான்ஸ் இருக்கேன்னு கேட்காதீங்க, வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஐ மூவ் டு த 9th கொஷின். ஸோ 3லேருந்து 4 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், ப்ளஸ் 1ஆ? தென் 4லேருந்து 10 வந்திருக்கு, ப்ளஸ் 6 பண்ணுறோம். தென் இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? ப்ளஸ்ஸு 23ஆ? 23 வருது. தென் இது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போகுது ஃபைட்டர்ஸ். அப்போ வேறு ஏதோ லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இன்ட்டு போகலாமா? இன்ட்டு 1 தென் இன்ட்டு 2 பண்ணி அந்த மாதிரி தான் ஃபைட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ அதாவது 3 இருக்குல்ல, இன்ட்டு 1 பண்ணி ப்ளஸ் 1 பண்ணுங்கள், நம்மளுக்கு 4 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு 4 இருக்கா? இன்ட்டு 2 பண்ணி ப்ளஸ் 2 பண்ணுங்கள், நம்மளுக்கு 8 + 2 10. நெக்ஸ்ட்டு 10 இருக்கா? இன்ட்டு 3 பண்ணுங்கள் 30. தென் ப்ளஸ் 3 பண்ணுங்கள் 33. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 4 டைம் பண்ணும்போது நம்ம 36 வரும், 136. இப்போ நம்ம 5 டைம்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 5 டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 5 பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 0 வருது, இது ஆட் பண்ணால் 5 வருது. ஸோ யூனிட் டிஜிட் 5 வர மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா செக் பண்ணிங்க, நானே செக் பண்ணி சொல்கிறேன். வெயிட்டு 30, தென் 15, 18, 1 அண்டு 5 6, தென் 5 ஆட் பண்ணுறோம். ஸோ 685. ஓகேங்களா? ஸோ 685 தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். 10th கொஸ்டின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ் இப்போ? ஓகே, ஸோ 12லேருந்து 14 + 2 பண்ணுறோம். தென் ஒரு ப்ளஸ் 6ஆ? ஓகே, தென் ஒரு 14 வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் என்ன வருது? 26ஆ? 26. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம் இதுக்கு? இங்கே ஒரு +4, தென் இங்கே வந்து +8, தென் இதில் வந்து +12ஆ? 12 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 16 வரணும். அப்போது இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 42ஆ? 30, 42. ஸோ 42 வந்து நம்மளுக்கு இது 100 ஆட் 60 ஆட் பண்ணால் 102. ஸோ 102 வந்திருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ஈஸியான கொஷின் தான், நத்திங் டு வரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் டிஃப்ரெண்ட் டேஸ் ஃப்ரம் மண்டே டு சண்டே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எழுதிப்போம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? இப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க? எஸ்எஸ் எக்ஸாம் இஸ் இம்மிடியட்லி பிஃபோர் ஆர். ஓகேங்களா? ஆருக்கு முன்னாடி இம்மிடியட் பிஃபோரில் எஸ்ஸுக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகே, தென் ஒன்லி 3 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் யூக்கும் கியூக்கும். ஸோ யூக்கும் கியூக்கும் ஓகேங்களா?
தென் கியூஸ் எக்ஸாம் இஸ் இமிடியட்லி பிஃபோர் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு முன்னாடி கியூக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் ஆஃப் ஒன்லி 3 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீனா. ஸோ 5 days அப்போ எனக்கு என்ன சொல்கிறது, எங்கே ஒன்றா போடலாம், ஜஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். தென் ஒன்லி 2 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ்ஸுக்கும் வீக்கும். ஸோ எஸ்ஸுக்கும் வீக்கும் நடுவில் 2 பேருக்கு தான் எக்ஸாம் நடக்குது. அண்ட் பீஸ் எக்ஸாம் ஆன் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டேல பிக்கு எக்ஸாம் நடக்குது. அண்ட் ஆர்ஸ் எக்ஸாம் ஆன் சண்டே. ஸோ ஆருக்கு எக்ஸாம் வந்து சண்டே நடக்குது. ஓகே, அப்போ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல, எஸ்சிக்யூ. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்தா ஒன்லி 2 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ்ஸுக்கும் வீக்கும். ஸோ எஸ்ஸுக்கும் வீக்கும் நடுவில் 2 பேர் எக்ஸாம். ஸோ அது பொசிஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து மண்டேல யாருக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் 2 பேர் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது தேர்ஸ்டேவும் மண்டேலையும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் என்னென்ன கேரக்டர் இருக்குன்னா, டி இருக்கா, டி அண்டு வேறு என்னப்பா இருக்குது, எஸ் வந்துருச்சு, பி வந்துருச்சு, ஆறு போட்டாச்சு. தென் யூவா, யூ இருக்குது. யூ அண்டு டியோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்லி 3 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் யூ அண்டு கியூ. ஸோ யூக்கும் கியூக்கும் நடுவில் 3 பேர் எக்ஸாமில். ஓகேப்பா, அப்போ மண்டேல யூ தான்ப்பா கன்ஃபார்மு. ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 days 7 பேருக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா, மண்டேலேருந்து டியூஸ்டே வரைக்கும், சாரி சண்டே வரைக்கும். இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா, ஸோ இந்த 7 பேருக்கு எக்ஸாமில் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்மளுக்கு 6க்கு ஞாயிற்றுக்கிழமை தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 போட்டுக்கலாம். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 5 days நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிக்கு செவ்வாய்க்கிழமை தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக்கு செவ்வாய்க்கிழமை தேர்வு போட்டுக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 5 days என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்ஸுக்கும் வீக்கும் இடையே 2 பேருக்கு தேர்வு உள்ளது. ஆனால் அது இப்போதைக்கு போட முடியாதுல்ல, அதை ஹோல்ட் பண்ணிப்போம். தென் எஸ் தேர்வு பார்த்தீங்கன்னா 6க்கு உடனடியாக முன்பு. ஓகேங்களா, 6க்கு உடனடியாக முன்பு எஸ்ஸுக்கு தேர்வு நடக்குது, போட்டாச்சு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்ஸுக்கு உடனடியாக முன்பு கியூக்கு தேர்வு. ஸோ எஸ்ஸுக்கு உடனடியாக முன்பு கியூக்கு தேர்வு, அதையும் போட்டாச்சு. சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்னப்பா, யூக்கும் கியூக்கும் இடையில 3 பேருக்கு தேர்வு உண்டு. அப்போது இங்கே யூ போடலாமா? ஸோ இங்கே யூ போட்டால் தான் யூக்கும் கியூக்கும் நடுவில் 3 பேருக்கு தேர்வு வரும். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஸுக்கும் விக்கும் இடையில் 2 பேருக்கு தேர்வு. அப்போ இங்கே வி போட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு என்னப்பா, டி தான். ஸோ டியோட பொசிஷன் போட்டாச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, யாருக்கு திங்கக்கிழமை தேர்வு? யூக்கு தான் திங்கக்கிழமை தேர்வு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 12th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச் பெருசாக இருக்குது ஆரை விடன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஹெச் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு 100% கன்ஃபார்ம், பிகாஸ் ஆல்ரெடி கிரேட்டர் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்குது, அப்படியே இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தாலே நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஆப்போசிட்டு சயின்ஸ் வந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து தப்பு போட முடியும். அது வரைக்கும் இது கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கன்க்ளூஷனில் ஹெச் பெருசாக இருக்குது சியை விட. அப்படியே 5 days ஹெச் பெருசாக இருக்கா சியை விடனா கரெக்டாக பெருசாக தான் இருக்குது. பிகாஸ் இங்கே பாருங்கள் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்களா பிரவீன் கேட்குறீங்க. பட் இங்கே போர்ஷன் மாற்றிருக்காங்களே, இங்கே ஃபஸ்ட்டு ஹெச் வந்திருக்கு, ஆனால் இங்கே சி போட்டிருக்காங்க. இங்கே இந்த 2 பாயிண்ட் எதை பார்த்தா மாதிரி பாருங்க, ஹெச்சை பார்த்தா மாதிரி இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 பாயிண்ட் ஹெச்சை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது 5 days. அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ, ரெண்டுமே ட்ரூ. ஓகேங்களா, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 13th கொஷின். ஹவு மெனி பீப்புள் ஈட் பொட்டேட்டோஸ்? பொட்டேட்டோஸ் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அண்டு எக்ஸு ஓகேங்களா, ஃபார் டின்னர் நாட் சிக்கன். ஆனால் சிக்கன் இதில் வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது 21. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ தான் 5 days இங்கே நல்லா பாருங்கள். நம்ம ஒரு போன கொஸ்டின் ஒரு டைம் பார்த்தோம்ல, இப்போ வந்து ஏன் பிரவீன் இப்போ இந்த 15 சேர்க்கலன்னா, அவங்க சிக்கன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் 15 கேன்சல் பண்ணிட்டேன். இல்லை பொட்டேட்டோவும் எக்கும் சாப்பிட்றவங்க எத்தனை பேரும் கேட்டாங்கன்னா 2 சேர்த்து சொல்லியிருப்பேன். பட் இங்கே சிக்கன் வேணான்னு சொன்னதுனால இப்போ 21 மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போது 14th கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்க்ளூஷன் வந்து ஏகப்பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்டுன்னு செக் பண்ணோமா? ஓகே, ஸோ செக் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பி பெருசாக இருக்குது எக்ஸோடன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கிரேட்டர் தென் இருக்குது, இங்கே லெஸ் தென் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு தப்பு தான். தென் ஒய் சின்னதாக இருக்குது, ஓ விட, அதாவது ஓ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நம்மளுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்திருக்கு. ஸோ இப்போது இதுவும் தப்பு தான். தென் ஒய் சின்னதாக இருக்குது எக்ஸை விட, அதாவது எக்ஸ் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் இங்கே பாருங்கள் லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு. எல்லாமே ஒரே டிரெக்ஷனில், அதாவது டேரெக்ஷனில் இருக்குது, யூனிக் டேரெக்ஷனில். அப்போது இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் டேரெக்டாக ஆப்ஷன் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர், சாரி ஆப்ஷன் 3னா இது இல்லை, ஆப்ஷன் 3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது கரெக்டாக. சாரிப்பா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. 14. ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நம்ம 15th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்ன பண்ணுறோன்னா 6 ஹவுசஸா? ஓகே, KLMNOR located in the same colony. ஓகேங்களா, ஸோ P is 40 meter towards to the west of K. ஸோ கேக்கு வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் யார் இருக்குதுன்னா P இருக்காரு. ஓகே, தென் அதுக்கப்புறம் எம் பற்றி பேசுகிறேன். M இஸ் 200 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு ஈஸ்ட்டில் எம் இருக்காரு 200. அது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் அதுக்கப்புறம் பாருங்க வீடியோஸ், ஓ இஸ் 300 மீட்டர் சவுத், சாரி நார்த் ஆஃப் கே. வெயிட்ப்பா, பி இஸ் வெஸ்ட் ஆஃப் கே தானே. ஸோ கேக்கு வெஸ்ட்டில் பி வராரு 400 மீட்டர். தென் அதுக்கப்புறம் ஓ இஸ் 300 மீட்டர் நார்த் ஆஃப் கே. ஓ ஓகே, தென் அதுக்கப்புறம் என் இஸ் 150 மீட்டர் சவுத் ஆஃப் எல். எல் இஸ் 250 மீட்டர் சவுத் ஆஃப் கே. 250 மீட்டர் சவுத் ஆஃப் கேக்கு போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என் இஸ் என்ன பார்த்தோம், என் இஸ் 150 மீட்டர் சவுத் ஆஃப் எல். சவுத் ஆஃப் எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 150. ஓகேப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை பார்த்தோமே, எம் இஸ் ஈஸ்ட் ஆஃப் எல். இதுக்கு ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 மீட்டரில் நம்மளுக்கு யார் இருக்குது, எம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓக்கு என்னுக்கும். ஸோ ஓக்கு என்னுக்கும் ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 300, 250, ஒரு 150 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னப்பா வருது, 700 வருதா, 700 மீட்டர் வருது ஃபைட்டர்ஸ். அப்போது ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா, நீங்கள் தமிழ்லையும் சால்வ் பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் தான் வரும். 16th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். A certain number of people sitting in a row facing north. P sits immediate left of Q. ஓகேங்களா, ஸோ P sits immediate left of Q போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் P sits செகண்ட் டு த ரைட் ஆஃப் L. ஸோ எல்லுக்கு செகண்ட் ரைட்டில் P வராரு, அதையும் போட்டிருக்கோம். ஓகே, தென் Z sits ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று Z இந்த எண்டில் வரலாம், இல்லைனா இந்த எண்டில் வரலாம். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் போடலாம், ஒன்லி 1 person சிட் டு த ரைட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு ரைட் சைடில் ஒருத்தர் தான் வராரு, அப்போது இங்கே எஸ் போடலாம், அப்படி இல்லைனா இங்கே எஸ் போட்டு இங்கே ஒரு டேஷ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எது வருதோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் கே சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கு இமிடியேட் ரைட்டில் நம்மளுக்கு கே இருக்கார், அதை இப்போதைக்கு போட்டுப்போம். K sits immediate right of D and L sits second to the right of D. L sits second to the right of D. அப்போனா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே K இங்கே D. ஸோ இப்போ L வந்து செகண்ட் ரைட்டில் வர மாதிரி கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஒன்லி 2 people சிட் பிட்வீன் டிக்கும் ஜெட்டுக்கும். ஸோ டிக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போது இங்கே டி போடலாம். ஸோ இங்கே டி போட்டிங்கன்னா இத்தனை பேர் வராங்க, அது இங்கே போட முடியாது. ஸோ அப்போது டிக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் 2 பேர்னா இங்கே தான் போட்டாக்கணும். தென் அதுக்கப்புறம் கே, தென் அதுக்கப்புறம் எல்லு, தென் டேஷு, தென் அதுக்கப்புறம் பி இருக்காரு, கியூ இருக்காரு. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு இங்கே எஸ் டேஷ் வேறு இருக்குது, இது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். அண்ட் ஒன்லி 1 person சிட் பிட்வீன் எஸ்ஸுக்கும் கியூக்கும். ஸோ எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவில் ஒருத்தர் வேறு, இங்கே ஒரு டேஷு. ஓகேப்பா, அதுக்கு மேலே யாரும் இல்லைன்ட்டாங்க, இப்போ கவுண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அண்டு இது ஒரு 12. ஸோ ஆக மொத்தம் கவுண்ட் பண்ணும்போது 12 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள், ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16.
ஸோ 17th கொஷின் போயிடலாமா? யா, இதில் என்ன பண்ணுறாங்க, 3லேருந்து 30 வந்திருக்கு. ஓகே, அப்போனா வந்து என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்டு 10 டைம்ஸ் பண்ணுறோமா, இல்லை வேறு எதனா பண்ணுறோமா? இங்கே வந்து 5லேருந்து நம்மளுக்கு 130 கொடுத்துருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏதோ வந்திருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஸ்க்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா, 3 ஸ்க்யூ பண்ணால் நம்மளுக்கு 27. தென் அதே நம்பரெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு 5 ஸ்க்யூ பண்ணுங்கள், நம்மளுக்கு 125. தென் அதே நம்பரில் ஆட் பண்ணால் நமக்கு 130 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு 4 இருக்குது. 4 நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்க்யூ பண்ணால் நமக்கு 64. தென் +4 போனால் நம்மளுக்கு 68. ஸோ 68ல் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ண வேணால் வி தான் இருக்குது. தென் எம்லேருந்து பி வந்திருக்கு. ஸோ +3 பண்ணுறோம். அப்போது எக்ஸ்லேருந்து ஏக்கு +3 பண்ணுறோமா, பண்ணுறோம். அப்போ அதேமாதிரி எக்ஸ்லேருந்து திருப்பியும் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா, அப்போது செகண்ட் லெட்ரு ஏ தான். செகண்ட் லெட்ரு ஏ தான் இருக்கா, வெரி பேடு. ஸோ டீலேருந்து ஒய் வந்திருக்குப்பா. ஸோ டீலேருந்து ஒய்க்கு நம்ம +5 பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு என்லேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு 19 வரும். 19 இஸ் நத்திங் பட்டு எஸ். ஸோ லாஸ்ட் லெட்டர் எஸ் வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. Now I move to the 18th question. If 28th March 2017 was Tuesday, then what was the day of 12th February 2017? ஓகே, ஸோ 12th பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 16 days இருக்கா 28க்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு 28 days இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 5 days ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இது ஒரு 14 ஆட் பண்ணால் 44 வருது. ஸோ 44 வந்து நம்ம இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் 2 வரும். அப்போ 2 days வந்து நம்ம டியூஸ்டேலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ டியூஸ்டேலேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். பிகாஸ் நம்ம ரிவர்ஸில் தானே போகிறோம். மார்ச்லேருந்து நம்ம பிப்ரவரி வரும். ஸோ இப்போ ரிவர்ஸ் போகும்போது டியூஸ்டேலேருந்து 2 மைனஸ் பண்ணால் மண்டே, சண்டே. ஸோ சண்டேயில் வரணும். 5 days சண்டே எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 19th கொஷின் பார்க்கலாம். 5 days how many such a symbols which is immediately preceded by a letter and also followed by a number. இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எத்தனை சின்னங்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எழுத்தால் முன்னோக்கி, ஓகேங்களா, அண்டு ஒரு எண்ணால் பின்தொடரப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பேரை செக் பண்ணி பார்த்துலாமா? யா, ஸோ இப்போ லெட்டர் சிம்பிள் நம்பர் இங்கே இருக்கா, லெட்டர் சிம்பிள் நம்பர் ஒரு கிடச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் இங்கேயும் லெட்டர் சிம்பிள் நம்பர் கிடச்சிருக்கு. தென் லெட்டர் சிம்பிள் நம்பர் இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃபைட்ஸ். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் கிடச்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. நவ் ஐ மூவ் டு த 20th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 2 சைன் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு 6 வரணும். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு சேஞ்ச் பண்ணுறோமா? ஸோ இப்போ 3 இன்ட்டு 6 தென் டிவைட் பை 9 தென் +6 -2. இதை நான் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணால் 2 வருது. தென் 6 வந்திருக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர் வந்துருச்சு போயிட்டாஸ். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. நவ் ஐ மூவ் டு த 21st கொஷின். ஹவு மெனி பீப்புள் ப்ரிஃபர் சாலட் பட் நாட் ஸ்டிவ்? ஓகேங்களா, அவங்களுக்கு சாலட் வேணும் பட் ஸ்டிவ் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது ஸ்டிவ் வராமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு கேட்டிருக்குது. அப்போது இது 2 தான் ஆட் பண்ணோம். அப்போ 29 ஒரு 12 ஆட் பண்ணால் நமக்கு 11 1 41. ஸோ 41 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைடஸ். ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எத்தனை பேர் சாலடை விரும்புகிறார்கள் ஆனால் குழம்பு வரக்கூடாது? ஓகேங்களா, ஸோ ஸ்டிவ் வராமல் இருக்கிறது சாலட் எத்தனைங்கன்னா இது 2 ஆட் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 22nd கொஷின். ஸோ இஃப் 5 is added to the digit in a 10th place. 10th பிளேஸில் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, 2 4 2 1 2 1 8 இதெல்லாம் 10th பிளேஸ். ஓகேங்களா, 10th பிளேஸில் இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 5 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, தென் 1 is subtracted from the digit in unit place. யூனிட் டிஜிட்டில் இருக்கிறதுலாம் -1 பண்ண சொல்கிறாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு விச் டிஜிட் வில் பி ரிப்பீட்டட் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் த டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி மாற்றினதுக்கப்புறம் எந்த நம்பர் வந்து அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 621 6 தென் 5 ஆட் பண்ண சொல்கிறாங்க. யூனிட் டிஜிட் 2க்கு 5 ஆட் பண்ணால் 7. தென் அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, +5 பண்ணால் நம்மளுக்கு 9 மாறிடும். தென் அதுக்கப்புறம் -1 பண்ணால் 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 அண்டு 7 மாறிடும். தென் -1 பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு 3 இருக்கா, 3 அண்டு 1ஓட +5 பண்ணால் நம்மளுக்கு 6.
தென் 6லேருந்து 1 போனால் 5. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 6 to 5 6 to 5லேருந்து 6 7 4 நெக்ஸ்ட்டு 1 6 இந்த 7 தென்னு 2 8 0. ஸோ எந்த நம்பர் ஃபைட்டர்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6ஆக இருக்க தான் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை 7 இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச 6 தான் ஃபைட்டர்ஸ். இங்கே நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 டைம்ஸ் எனக்கு 6 வந்திருக்கு. 7 செக் பண்ணுறேன். 1 2 3 4 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 6 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 23rd கொஷின். ஸோ இஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இஸ் அ வவுல், ஃபஸ்ட் எலமெண்ட் வவுலான்னு பாருங்கள். இல்லை, லெமன் தான் கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கான்சனன்ட்டு. அப்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் தப்பு தான். ஓகேங்களா? இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அ கான்சனன்ட்டு கரெக்டாக இருக்குது. இந்த லாஸ்ட் இஸ் அ வவுல், லாஸ்ட் கான்சனன்ட் தான். அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது. இப்போ நம்ம மூணாவது கண்டிஷனுக்கு வந்துடலாம். இஃப் போத் செகண்ட் அண்டு ஃபோர்த் எலமெண்ட் தான் வவுல், செகண்ட் இ இருக்குது, ஃபோர்த் ஓ, ரெண்டு வவுல் தான். ஸோ ஃபோர்த் எலமெண்ட் வந்து செகண்டாக மாற்றுறாங்க, செகண்ட் வந்து ஃபோர்த்தாக மாற்றுறாங்க. அப்போது செகண்ட் எலமெண்ட் இ இருக்குது, இக்கு வந்து 7 இருக்கா, அதை வந்து ஃபோர்த்தில் போடுறோம். ஸோ ஃபோர்த்தில் 7 வரா மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. குட். தென் அதேமாதிரி நம்மளுக்கு ஃபோர்த்தில் வந்து ஓ இருக்குது, ஓக்கு வந்து 3 வரணும், 3 வந்து செகண்டில் வரணும். அப்போது இது 2 ஆப்ஷனும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து அப்படியே போட வேண்டியதான். அப்போ எல்லுக்கு 6, ஸோ 6ல் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அப்போது ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா? சூப்பர், ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போது 24th கொஷின் பார்த்துலாம். ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடட் அண்ட் ஃபாலோடு பை எ வவுல். ஸோ வவுல் கான்சனன்ட் வவுல் இந்த மாதிரி எத்தனை மெய்யெழுத்துக்கள் உடனடியாக முன்னும் பின்னுமாக ஒரு உயிரெழுத்து வருகிறது? ஓகேங்களா? செக் பண்ணிடலாமா? ஓகே, வவுல் கான்சனன்ட் வவுல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு பேர் இருக்குது, வவுல் கான்சனன்ட் வவுல். தென் இங்கே ஒரு பேர் இருக்குது, வவுல் கான்சனன்ட் வவுல். வேறு எங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அண்டு இங்கே ஒரு பேர் இருக்குது, வவுல் கான்சனன்ட் வவுல். வேறு எதனா வர சான்ஸ் இருக்கா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு விச் கான்சனன்ட் இஸ் ரிப்பீட்டட் மோஸ்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் த டைம்ஸ். எந்த கான்சனன்ட் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல் பார்ப்போம். எல் வந்து எனக்கு 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, தென் ஒய் பார்க்கும்போது 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. டி நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். டி வந்து ஒரே டைம் தான் வந்திருக்கு. அண்டு கே கொடுத்துருக்காங்க, கேவும் ஒரே டைம் தான் ஃபைட்டர்ஸ் வந்திருக்கு. அப்போது எனக்கு என்ன சொல்கிறது, எல் தான் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது வந்து எல் தான். அண்டு இது எத்தனை பேர் இந்தமாரி வந்துன்னா 3 பேர் அண்டு எல். அப்போ நம்மளுக்கு 3L எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நமக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஸோ இப்போ நம்ம 25th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ நம்ம 49லேருந்து 13 வந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள், 4 + 9 13. அதேமாரி 5 + 6 11. ஓகேங்களா? 11 அப்புறம் நெக்ஸ்ட்டு 39 இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 வரணும். ஸோ 12 வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் ஸ்ட்ரைக்கே ஆகாது. நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க, என்னென்னவோ பண்ணுங்க, இன்ட்டு பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க, அடிஷன் சப்ரேஷன் ஏதோ பண்ணுவோம். கடைசியாக பார்த்தா வெரி சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி எனக்கும் நிறைய நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம 26th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு சயின்ஸ் மட்டும் தானே போட போகிறோம். ஓகே, ஸோ டிவைடுக்கு பதிலாக டிக்கு பதிலாக டிவைடு. அப்போது இதை வந்து நம்ம டிவைட் சிம்பிள் வச்சுக்கலாம். தென் பிக்கு ப்ளஸ்ஸு அண்டு 5 × 3 இது ஒரு 15 வருது ஃபைட்டர்ஸ். இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு 1 டைம்ஸு 17 இருக்குல்ல, 17னா அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் ஃபைட்டர்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வருமா? அப்போது 6ம் 15 ஆட் பண்ணால் நமக்கு 21. ஸோ 21 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. 27th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அ வவுலா இல்லை, அப்போ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் தப்பு தான். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இஸ் அ கான்சனண்ட்டாக கரெக்டாக இருக்குது. தென் லாஸ்ட் எலமெண்ட் இஸ் வவுல் இல்லை, லாஸ்ட் எலமெண்ட் ஒய் தான் இருக்குது கான்சனண்ட்டு. சாரிப்பா, வெயிட்டு. அப்போ இதுவும் தப்பு தான். தென் இப்போது இஃப் போத் த தேர்ட் அண்டு 5th எலமெண்ட் இஸ் அ வவுல்,
தேர்டு ஃபிஃப்த்தும் ஒவ்வொலாக தான் இருக்குது. அண்டு எலமெண்ட் இஸ் if then the fifth element is coded to be coded as the third element and vice versa. ஸோ ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஜிக்கு ஆருக்குலாம் அதே நம்பர் தான். ஸோ ஜிக்கு வந்து நம்மளுக்கு 5 அண்டு ஆருக்கு வந்து நம்மளுக்கு 0. ஸோ 5 0ல் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட கோடு 3. ஸோ 5 0 3 ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகேங்களா. வெரி வெரி ஈஸி கொஷின். நவ் ஐ சால்வ் த 28th கொஷின். இதில் எதனா பேர் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஈக்கு அப்புறம் என் வருது, தென் டி 6. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஆருக்கு அப்புறம் வந்து ஒரு டேஷ் வருது, திருப்பியும் இ வருது. அப்போது இங்கே ஏ போடலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் போகலாம். அப்போ ஈக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏஇஎன் இந்த மாதிரி. ஓகேப்பா, இந்த பேட்டர்ன் தான் கன்ஃபார்மு. ஸோ இதான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அப்போ ஈக்கு முன்னாடி ஏ, தென் என்னுக்கு அப்புறம் டி 6. அதுக்கப்புறம் திருப்பி ஏ வந்திருக்கு, இ வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு என் வரணும். அண்டு என்னுக்கு அப்புறம் டி கொடுத்துருக்காங்க கரெக்டாக, அதுக்கப்புறம் 6. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் இதுதான், ஏடிஆர்என்ஏ. ஃபஸ்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஸோ 29th கொஷின் போயிடலாமா? ஓகே. A man walks a 400 meter north direction. ஸோ 400 மீட்டரு நார்த்து போயிட்டாரு. தென் he take left turn and walks 600 மீட்டர். லெஃப்ட் எடுத்து 600 வந்துட்டார். இப்போ இங்கே இருக்காரு. தென் he walks left turn again and walks 400. இப்போ இங்கே இருக்காரு. ஓகே, தென் how far and which direction he is from its original position. ஒரிஜினல் பொசிஷன் வந்து நம்மளுக்கு வெஸ்ட்டில் இருக்காரு அண்டு 600 டிஸ்டன்ஸில். ஸோ 600 மீட்டர் வெஸ்ட்டு நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த ஃபைனல் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? சேருக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. டியூட்டருக்கு வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ சேருக்கு வந்து சிக்கு 3, ஸோ +3 பண்ணால் 2 பண்ணால் 5. அப்போது நம்மளுக்கு டி வந்து 20, ஸோ +2 பண்ணால் 22. ஸோ 22ல் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும். எல்லாமே 22 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தென் ஹெச் வந்து 8 +2 பண்ணால் 10. ஸோ அப்போ யூ வந்து நம்மளுக்கு 21 +2 பண்ணால் 23. ஸோ அப்போது 2 2 2 3 இந்த மாதிரி வரணும். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது வந்து 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 30 கொஷினுமே சால்வ் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் 30க்கு 30 எடுத்துருக்கீங்களா, இல்லை எவ்வளோ எடுத்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு என்டிபிசியும் சரி, குரூப் டியும் சரி வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலர் வரும். மார்னிங் 6 AM. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு 31st 6 AM வந்துடும். ஸோ சால்வ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.